எடப்பாடி பழனிசாமி மற்றும் பியூஷ் கோயல் சந்திப்பில் கூட்டணி விரிவாக்கம் பற்றிய முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் இன்று சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பாஜக 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டபோதும் 23 தொகுதிகளை மட்டும் ஒதுக்க எடப்பாடி பழனிசாமி முன்வந்திருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரும் பிற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது பற்றி தற்போது வரை விவாதிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மேலதிக விவரங்கள். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்றைய தினம் நடைபெற்றிருந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக சுமார் 1.5 மணி நேரமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் அதிமுக பாஜக எத்தனை இடங்கள் போட்டியிடும், அதே போன்று பாஜக எத்தனை இடங்களில் போட்டியிடும் என்பது குறித்தான பல்வேறு சந்தேகங்கள் இருந்து வந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாஜக 70 தொகுதிகளுக்கும் மேல் கேட்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில், ஆனால் அதிமுக கடந்த முறையை விட இந்த முறை 2 அல்லது 3 தொகுதிகள் மட்டுமே கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக பாஜகவிடம் அதிமுக தெரிவித்திருக்கிறது. அதே போல பாஜகவினுடைய ஒதுக்கீட்டில் டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு ஒற்றை இலக்க எண்ணில் அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கு பாஜக தரப்பில் எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி சமம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜக கூட்டணி அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இன்னும் பிற கட்சிகளுக்கும் ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும், அதே போல 170 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக நேரடியாக போட்டியிடும், இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் என தெரிவித்திருந்ததாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக தகவலாக வெளிவந்திருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 170 தொகுதிகளுக்கு மேலாக அதிமுக போட்டியிட்டிருந்தது. அதே நிலையில்தான் இந்த முறையும் 170 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக நேரடியாக போட்டியிடும். மற்ற தொகுதிகள், அதாவது மற்ற 64 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு, அதில் பாஜக, அமமுக மற்றும் ஓ பன்னீர்செல்வம், அதே போல பாமக உள்ளிட்ட இன்னும் பிற கட்சிகள் வந்தால் அவர்களுக்கு அந்த 64 இடங்களை பிரித்து வழங்கப்படும் எனவும் அதிமுக தரப்பில் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாஜகவிற்கு கடந்த முறை 21 இடங்களும் பாமகவிற்கு 23 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை அதில் 2 அல்லது 3 தொகுதிகளுக்குள்ளாகத்தான் அதிகமான இடங்கள் அவர்களுக்கு ஒதுக்கி தருவதற்குண்டான தகவலையும் பாஜக மேலிட அந்த தேர்தல் பொறுப்பாளரிடம் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த கருத்துக்களை பாஜக மீண்டும் பரிசீலனை செய்து தங்களது நிர்வாகிகளிடம் கலந்தாலோசித்த பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு குறைத்து மேலும் அதிகரிப்பதற்காகவும், அதனைத் தொடர்ந்து மேலும் கூடுதலான இடங்களை பாஜக மற்றும் பாஜகவோடு கூட்டணியில் வரக்கூடிய ஒதுக்கீட்டில் வரக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகமான இடங்களை கேட்டு பெற இருப்பதாக பாஜக தரப்பில் இருந்தும் தகவலாக வெளிவந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.